தேவனுக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டணும் நான்ட்டாரு. அந்த தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது அது மனவரையில பக்கத்துல உட்காந்துருப்பேன். நான் தெரிய மாட்டேன், என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும். நான் டூப் போட்டேன். கணேஷ் சொன்னார்ல தேவனுக்கு நான் தான் தாலி கட்டணும்ட்டு. உங்க படையப்போல காமெடி இருக்கும். ஆமா, ரஜினி சொல்லுவாரு மாப்பிள்ளை யாரு அப்படிதான், மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை ஏன் சட்டை பாருல. அது மாதிரி தேவனுக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டணும் நான்ட்டாரு கணேஷ் பாபு. ராஜகுமார் கொஞ்சம் இது போட்டு வைக்கணும், ரொம்ப முக்கியமான பாருப்பா அவர். கணேஷ் பாபுக்கு பிறந்த வாழ்த்துக்கள். வர கோவா ஃபெஸ்டிவலில் அவர் குறும்படம் இடம்பெறுது, அவர் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரீரிலீஸ் இப்போ உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. புது படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது. இப்போ ரீரிலீஸ்க்கு அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம். அது எங்கேனா இப்போலாம் படம் ரீரிலீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கான ஒர்த்து இருக்கணும். அதுக்கான ஒர்த்து இருக்க படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒர்த்து இருக்குது. இன்னொன்று, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சார் சொன்ன மாதிரி, ரமேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி வன்முறை, துப்பாக்கி சவுண்டாக இருக்குது. இப்போ ஒரு ரிலீஃப் ஆக படம் மக்களுக்கு தேவைப்படுது. இது வேற, ரெண்டு செய்திகள் வேற. அங்கே குண்டு வெடிச்சிட்டாங்க, 14 பேர் இறந்துட்டாங்க. இப்போ பார்த்தா மெக்காவுக்கு போனதில்ல நம்ம இந்திய முஸ்லீம்கள் 41 பேர் 42 அவங்க அந்த செய்தி கேட்டால் அது இருக்குது. இந்த மாதிரி நமக்கு இந்த செய்திகள் இது கேட்டு இருக்கும்போது சில படங்கள் தான் நம்மளுக்கு தேட்டருக்கு போனால் ரிலீஃப் ஆகணும். அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு. ரிலீஸ் அப்போ எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீரிலீஸ்லையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம்.